தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் செய்தி சேகரிக்க செல்லும் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும், குறிப்பாக இந்த மணல் குவாரி இது போன்ற இடங்கள்ல சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடிய இடங்களுக்கு சென்று நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்க போகும்பொழுது அவர்கள் ரவுடிகளை வைத்து தாக்கப்படுவதும், காவல்துறை அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதும், அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காவல்துறை துணையாக இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அக்யூஸ்டுகளுக்கு காவல்துறை துணை போகும் விதமாக நடைபெறுவதும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. கடந்த திமுக அதிமுக ஆட்சியில பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்திருக்கிற சூழல்ல இன்று தாவேக புதிய ஆட்சி அமைத்து நாங்கள் அவர்களுக்கு மாற்று என்று சொல்லி வந்திருக்கு. என்னைக்கு தாவேக மாற்றுன்னு சொல்லி வந்துச்சோ அன்னையிலிருந்து ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பாலியல் புகார்கள், குற்ற வழக்குகள் எக்கச்சக்கமா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில திருத்தணி மாலைமுரசு நிருபர், எங்களோட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியாக்கள் பற்றிய செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாரு. அப்போ அவர் அங்க இருக்கக்கூடிய ரவுடிகளால் தாக்கப்பட்டு அவருடைய செல் உடைக்கப்பட்டு அவரை அச்சுறுத்தியது மட்டும் இல்லாமல் எங்குமே நடக்காத ஒரு கேவலமான ஒரு செயல் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அந்த எந்த மணலை முறைகேடு செய்கிறார்களோ அந்த சம்பந்தப்பட்டவருடைய மனைவியிடம் சென்று அவர்கள் இவர் அத்துமீறியதாக ஒரு பாலியல் புகாரை கட்டாயமாக பெற்றுக்கொண்டு, அதே போல 30-40 காவலர்களை வளைத்து ஒரு பெரிய ஏதோ தீவிரவாதியை கைது செய்வது போல கைது செய்து மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லாமல், காவல்துறைக்கும் கொண்டு செல்லாமல், இரவு முழுவதும் ஒரு உயிர் பயத்தை, ஒரு அச்சுறுத்தலை காட்டியதோடு மட்டுமில்லாமல் குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல், கேட்டா யூரின் தரேன்லாம் சொல்லி கதவு திறந்திருக்கு ஓடுறதுதான் ஓடிடு இப்படிலாம் மன அழுத்தத்தை கொடுத்து அளவுக்கு அதிகமான சித்திரவதை செஞ்சிருக்கு. ஒரு ஒரு அக்யூஸ்டு அதை ஒருத்தர் செய்தி சேகரிக்கிறார் என்றால் அவருடைய செய்தி தவறாக இருந்தால் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம், அவரை கைது செய்யலாம். ஆனால் அவருடைய மனைவியிடம் ஒரு புகாரை பெற்றுக்கொண்டு அவரை கைது செய்வது, அவர் மீது வழக்குப்படுவது, இது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு இந்த காவல்துறை வந்திருக்கிறது கண்டிக்கத்தக்கது. இந்த இந்த செயலில் ஈடுபட்ட அனைத்து காவலர்களும் வெற்றி தலை குனிய வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. பார்த்திருப்பீங்க, காவல் கஸ்டடி டெத்துக்கெல்லாம் இன்னைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த காவல்துறைகளுக்கும் சேர்த்து தான் நாங்க பத்திரிகையாளர்கள் இந்த களத்தில் நாங்க போராடுறத மனதில் வச்சுக்கணும். இந்த சூழல்ல தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு இல்லாமல் செய்தி சேகரிக்கிறவர்கள் அச்சுறுத்தப்படுவதும், காவல்துறையாலேயே எதிர்த்தரப்பினர்கள் அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கின்னு கட்ட பஞ்சாயத்து செய்வதும், அவர்களை மிரட்டுவதும் கண்டித்து இன்னைக்கு திருவள்ளுவர் ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி நாங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கோம். மேலும் கடந்த 10 நாட்களாக முறையாக அனுமதிக்காக கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல், இன்றைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல், இங்க இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை மிரட்டும் விதமாக அவர்களை யாருக்காக நாங்கள் இங்க கலந்துக்கிறோமோ அவர்களும் அந்த பகுதியில் சேர்ந்தவர்களே கூட இதுல முழுமையா கலந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு கடந்த திமுக அதிமுக ஆட்சிக்கு மாற்று என்று சொல்லக்கூடிய தாவேக ஆட்சி, இந்த அரசு பத்திரிகையாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பத்திரிகையாளர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று இந்த மூலமா நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக விளங்குபவர்கள் பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்களை எந்த அரசு மதிக்கலையோ அந்த அரசு எப்பேற்பட்ட அரசாக இருந்தாலும்
அது வந்து மக்கள் களத்தில் நிற்க முடியாது என்பதுதான் வரலாறு. இந்த வரலாறை தாவேக அரசு தெரிந்து கொண்டு அதை காவல்துறைக்கு உணர்த்தி சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதோ அது வந்து ஆட்சி கலைப்புக்கே அது வந்து வித்திடும் என்பதை அவர்கள் உணர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இது போன்ற பொய் வழக்குகளையும் அதுவும் கேவலமாக சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டுடைய மனைவி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வாங்கி பண்றதை வந்து இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கு வந்து திருவண்ணாமலையிலிருந்து, கடலூர்லேருந்து, விழுப்புரத்திலிருந்து, திருவள்ளூர்லேருந்து, சென்னையிலிருந்து எல்லாம் மொத்த நிர்வாகிகள் எல்லாருமே இதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம்.